ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய வி லுக்கப், அதாவது வெர்டிகல் லுக்கப் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். எக்ஸல்ல கண்டிப்பா இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ எக்ஸல்ல எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல வி லுக்கப் ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாது அப்படின்னா, நீங்க பேசிக்கா கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வி லுக்கப் ஃபங்க்ஷன்ல நிறைய எக்கச்சக்கமான அட்வான்ஸ் லெவல் இருக்கு. நம்ம எப்படி மல்டிபிள் ஷீட்ஸ் கூட யூஸ் பண்றது வி லுக்கப் ஃபங்க்ஷன், அதே மாதிரி வி லுக்கப் ஃபங்க்ஷனே வேற மற்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம எப்படி கொலாபரேட் பண்ணி யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வி லுக்கப் சீரியஸே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்துக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை கிளியரா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வி லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பேசிக்கா லுக்கப் அப்படின்னா என்ன, ஒரு வேல்யூவை சர்ச் பண்றது அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல்ல உள்ள ஒரு பில் இருக்கு. எனக்காவது ஹோட்டல் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்ல பில்லிங் செக்ஷன்ல அவங்க பில் போடும்போது நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்க சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்டும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டைப் பண்ணி குவான்டிட்டி பிரைஸ் அப்படின்னு எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு இட்லி அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கும், தோசை அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்க ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கும். நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெனு கார்டில் அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றது ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ப்ராடக்ட்கான கோட் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஓகே ஓகே இப்போ நான் ஒரு பூரி 5 அப்படின்னு நான் என்டர் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னென்னு வந்துருது, பூரின்னு வந்துருதா, அதோட ப்ரைஸ் 40 அப்படின்னு வந்துருது. கரெக்டா? அண்ட் இப்போ நான் குவான்டிட்டி மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணணும். 4 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னா 4. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிரும், அமௌண்ட் கால்குலேட் ஆயிரும். இங்கே டோட்டல் அமௌண்ட்டும் வந்துடும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரைஸ்ன்னு போட்டுட்டு ரைஸ் ஒரு குவான்டிட்டி ஒரு பார்சல் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் 1ன்னு போட்டுறேன், 19 வந்துடுது. ஸோ இப்போ அவ்வளோதான் பில்லு. ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி போட்டிருக்கீங்க, ப்ராடக்டோட நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட் குவான்டிட்டி மட்டும் என்ட்ரி பண்ண போறீங்க. ஸோ அமௌண்ட்ல ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ நீங்க வித்தின் செகண்ட் நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? ஸோ நீங்க இந்த மாதிரி ஹோட்டல் பில்ல எப்படி வி லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுலேயே நம்ம பேசிக்காவும் கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது நம்மளுக்கு வேண்டாம். வி லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, வெர்டிகல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ வெர்டிகல் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி காலம் பேஸ்டா இருக்கிறது வெர்டிகல். ஓகேவா? அதே மாதிரி ரோ இந்த சைடு இந்த மாதிரி ரோ பார்த்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதை ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லுக்கப்புக்கும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வெர்டிகல் லுக்கப் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம வெர்டிகல்னு சொல்லுவோம். லுக்கப் அப்படின்னா பேசிக்கா சர்ச் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸோ இப்போ நான் அந்த வி லுக்கப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எப்படி ப்ராடக்ட் ஐடி யூஸ் பண்ணி அதோட ப்ராடக்டோட நேம் அண்ட் ப்ரைஸை எப்படி இந்த செல்லில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னன்னு சொன்னேன், எனக்கு ப்ராடக்ட் ஐடி 6 அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். ப்ராடக்டோட நேம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரைஸ்ன்னு வரணும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 rupees, இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ப்ராடக்ட் ஐடி என்னன்னு தெரியும், 6ன்னு மட்டும் தெரியும். ஸோ நான் அதை மட்டும் நான் மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன ஃபுட் சாப்பிட்றாங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் ஐடி போடுவோம். ஸோ இது மேனுவலான ப்ராசஸ். ஸோ இப்போ நான் 6 அப்படின்ட்டு மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ப்ராடக்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வி லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஈக்குவல் சிம்பிள் தான் கொடுத்து எப்பவுமே என்ன பண்ணணும், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வி லுக்கப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வி லுக்கப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு 4 ஆர்குமெண்ட் இருக்கும். லுக்கப் வேல்யூ, கமா டேபிள் அரே, கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர், கமா ரேஞ்ச் லுக்கப். அதாவது இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன இருந்தாலும் அது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே, ஃபார்முலா ஒர்க் ஆகும். பட் நீங்க மற்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ லுக்கப் வேல்யூவா இருக்கட்டும், டேபிள் அறையா இருக்கட்டும், காலம் இண்டெக்ஸ் நம்பரா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மேண்டேட்ரி. ஸோ இது கொடுக்காம உங்களுக்கு ஃபார்முலா என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்கா ஒரு ஃபார்முலா பத்தி உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா லுக்கப் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த வேல்யூக்காண்டி நம்ம இன்ஃபர்மேஷன் தேட போறோம் அப்படின்னா ஸோ இந்த 6 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ண போறோம். ஸோ அதனால லுக்கப் வேல்யூல நான் 6ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கமா இங்க டேபிள் அரேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேபிள் அரே அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வேல்யூ, அதாவது ப்ராடக்ட் ஐடி 6 அப்படின்றது நம்ம எந்த டேபிள்ல நம்ம சர்ச் பண்ணணும்.
ஸோ அதுதான் டேபிள் அரே. ஸோ நம்மளுக்கு இந்த டேபிளை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்ச் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டேபிள் அரே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா வெர்டிகல் லுக்அப் அப்படின்னா நம்ம இந்த காலம் வைஸா தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ப்ராடக்டோட நேம் தான் வேணும். ஸோ ப்ராடக்டோட நேம் எங்க இருக்கு பி அப்படின்ற ஒரு காலம்ல இருக்கு. ஸோ இந்த VLOOKUP ஃபங்க்ஷனை பத்தி இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ அப்படின்னா காலம் 1ன்னு அர்த்தம், பி அப்படின்னா காலம் 2ன்னு அர்த்தம். ஸோ அதாவது உங்க டேபிள் இருக்கிற இடம் பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ டேபிள் வந்து இந்த இடத்துல இருக்கா. ஸோ ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் காலம், ப்ராடக்டோட நேம் அப்படின்றது எனக்கு செகண்ட் காலம், ப்ராடக்டோட கேட்டகரி அப்படின்றது எனக்கு தேர்ட் காலம், ப்ராடக்டோட பிரைஸ் அப்படின்றது எனக்கு ஃபோர்த் காலம். ஓகேவா? ஸோ அது மட்டும் காலமோட நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றது எனக்கு என்ன, எனக்கு ப்ராடக்டோட நேம் தான் இருக்கு. ப்ராடக்டோட நேம் எனக்கு எங்க இருக்கு காலம் நம்பர் 2ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் லுக்அப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு மேட்ச், அதாவது அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா இல்ல எக்ஸாக்டா எனக்கு கரெக்டா 6 எங்க இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் வேணுமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் தான் கொடுக்கணும். அப்ராக்சிமேட் கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வேல்யூ வந்து தப்பா இருக்கிறதுக்காண்டி சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கோங்க இதுல ஃபால்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு ரைஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிருந்திருக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து என்ன பண்ணணும் ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்தா சர்ச் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து வேல்யூவை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்க்கும் நம்ம அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு VLOOKUP அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4 ஆர்குமெண்ட் இதுல லுக்அப் வேல்யூல என்ன கொடுக்கணும். ஸோ அதே தான் ப்ராடக்ட் ஐடி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்ச் பண்ண போறோம். ஸோ லுக்அப் வேல்யூல ப்ராடக்டோட ஐடி கமா. ஸோ டேபிள் அரேல இந்த ஹோல் டேபிள் அரே செலக்ட் பண்ணிக்கோங்க கமா. காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல பிரைஸ் எங்க இருக்கீங்க 1 2 3 4 4th காலம்ல இருக்கா பிரைஸ். ஸோ 4th கொடுத்துக்கோங்க 4 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தென் கமா அப்ராக்சிமேட்டா மேட்ச் வேணுமா எக்ஸாக்டா மேட்ச் வேணுமா. ஸோ நான் எனக்கு வந்து எக்ஸாக்டா தான் மேட்ச் வேணும். ஸோ நான் ஃபால்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்னன்னு வந்திருக்கு 19 வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட்டும் தெரிஞ்சிருச்சு ப்ரைஸும் தெரிஞ்சிருச்சு. குவான்டிட்டி மட்டும்தான் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். இப்போ ரைஸ் வந்து ஒரு பார்சல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா குவான்டிட்டி 1. ஓகேவா? ஸோ அமௌண்ட் என்ன பண்ணுவீங்க பேசிக்கா ஜஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி தான் என்னது உங்களோட அமௌண்ட். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க ரைஸ் கூட சேர்த்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்லியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன் இட்லிக்கான ப்ராடக்ட் ஐடி எனக்கு என்னன்னு தெரியும் 1ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு ப்ராடக்ட் ஐடி 1ன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அகைன் நான் ஃபார்முலா டைப் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆட்டோஃபில் மட்டும் தான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் ஆட்டோஃபில் கொடுத்தோன்னே ஸோ ப்ராடக்ட் ஐடி 1க்கு ப்ராடக்டோட நேம் இட்லின்னு வந்திருக்கா. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்லியோட ப்ரைஸ் வந்து என்ன 20. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்டும் வந்திருக்கு ப்ராடக்டோட ப்ரைஸும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இங்கே குவான்டிட்டி 2ன்னு போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து அகைன் அவங்க வந்து இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் என்டர் பண்ணிட்டு ஸோ நான் அதே மாதிரி ஆட்டோஃபில் கொடுக்குறேன். எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க NA அப்படின்னு ஒரு வேற எரர் வந்திருக்கு. NA எரர் எப்போ வரும் அப்படின்னா இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து அதோட வேல்யூவை கெட் பண்ண முடியல, அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல என்ன வரும் அப்படின்னா NA அப்படின்னு ஒரு வேல்யூ எரர் வரும். நீங்க யோசிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 டைப் பண்ணிருக்கேன் இதுலயும் கரெக்டா வந்திருக்கு ஏன் செகண்ட் வரல அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் ஜஸ்ட் அந்த எடிட் செல் கொடுத்து ஃபார்முலா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலா ஓப்பன் பண்ணும்போது நல்லா தெரியுதா உங்களுக்கு நீங்க எப்பவுமே ஆட்டோஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னென்ன பேசிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நீங்க இந்த ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது டேபிளோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டேபிளோட ரேஞ்சை செலக்ட் பண்ணும்போதே இது ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா லாக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆகாது. ஓகேவா? உங்களோட டேபிள் என்ன ஆகாது மூவ் ஆகாது. நம்மளோட வேல்யூ வந்து ஆட்டோஃபில் பண்ணும்போது மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்றதுக்கான ஒரு ஷார்ட்கட் கீ தான் என்ன அப்படின்னா F4ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கிறேன். நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு வந்துருது ப்ராடக்டோட நேமும் வந்துருது ப்ராடக்டோட ப்ரைஸும் வந்திருக்கு. எதனால அப்படின்னா இப்போ நான் அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா ஓப்பன் பண்றேன். எனக்கு என்ன இருக்கு எனக்கு எங்கேயுமே என்ன ஆகல எனக்கு டேபிளோட ரேஞ்ச் வந்து மூவ் ஆகல. ஸோ இதுக்காண்டி தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிக்கிறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, VLOOKUP ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டேபிள் அரேல உங்களோட லுக்கப் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ மட்டும் தான் உங்களோட லுக்கப் வேல்யூ என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் போதும். நீங்க இதே ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட VLOOKUP ஃபங்க்ஷன் பார்த்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல இது எப்படிலாம் நம்ம இதில் வரக்கூடிய எரரை சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். அதாவது VLOOKUP சீரிஸே நான் போடுறேன். ஜஸ்ட் இப்போ நீங்க பேசிக்கா கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு போதும். நீங்க ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்காண்டி ப்ராக்டிஸ் ஃபைல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் டெய்லி வீடியோ பண்றதுக்கு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பாய் பாய், டேக் கேர்.